Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe grape juice. நம்ம பண்ற கிரேப் ஜூஸ் எப்படின்னா 2 வாரம் கூட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நார்மலா நம்ம வந்து மிக்சர் ஜார்ல அரைச்சிட்டு கிரேப் ஜூஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடனே அதை குடிச்சு காலி பண்ற மாதிரி இருக்கும், வச்சு குடிக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா 2 வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க குடிக்கலாம். வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு சூப்பரா ஊற்றி கொடுக்கலாம். இந்த சூப்பரான ஜூஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து இந்த மாதிரி சீடு உள்ள திராட்சை பழம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டார்க்காக இல்லை, ரொம்ப லைட்டாக இருக்குது. டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். கிரேப்ஸ் வந்து எனக்கு லைட் கலருங்கிறதுனால எனக்கு லைட் கலராக தான் ஜூஸ் கிடச்சிருந்தது. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கருப்பு திராட்சையில் உள்ள சீடில் நம்மளுக்கு கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. கருப்பு திராட்சைக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து கேன்சர் வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த கெமிக்கல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திராட்சையை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நான் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். திராட்சை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு கடையிற ஸ்மேச்சர் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் உள்ள திராட்சை எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து சீடு உள்ள திராட்சை தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டின அந்த கிரேப் ஜூஸை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா சூடு பண்ணணும். நான் 1 கப் வர அளவுக்கு இந்த மாதிரி சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு லெமனோட ஜூஸை இதில் சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து எனக்கு லைட்டாக ப்ரௌனாக இருந்தது, பச்சை கலரில் இருந்தது, அதனால எனக்கு கலரும் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டார்க்காக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு 2 வாரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் குடிச்சிக்கிடலாம். 1/2 கிளாஸ் வந்து நம்ம ஜூஸ் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த டைம் குடிக்கிற டைமில் கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைப்படாது, பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஜூஸ் 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் திராட்சை, அதையும் கொஞ்சம் மேலாப்பில் சேர்த்து விட்டுட்டேன். ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஜூஸை குடிக்க வேண்டியது தான். நானும் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. மிச்சம் இருக்கிற ஜூஸை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.